ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இந்த நாராயணனுடைய பெயரை சதா சர்வகாலமும் பல கோடி யுகங்களாக இடைவிடாமல் சொல்லிக்கொண்டு இருப்பவர் தான் நாரத மகரிஷி. அப்படிப்பட்ட நாரத மகரிஷியை நான் வணங்கி ஒரு தடவை நாராயணா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த மாதிரி ஓம் நமோ நாரத நாராயணான்னு சொன்னால் என்ன, அவருக்கு தினமும் இந்த நாராயணனுடைய பெயரை சொல்லி 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 பல மூட்டை மூட்டையாக மலை மலையாக புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு ஒரு 24 நிமிஷம் ஒரு நாளைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு இறை கட்டளை. அவர் போயாகணும். அதுக்குள்ளே மூட்டை மூட்டையாக புண்ணியம் சேர்ந்து போயிடும். அவர் போகும்போது பலுவோடு போகக்கூடாதே. அவர் யாரான்னு நம்மளுடைய பேரை சொன்னாக்க அவள் கொடுக்கணுங்கிறது இறைவனுடைய கட்டளை. அப்போ என்ன செய்கிறாங்க, ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. பல லட்சம் ஆயிரம் கோடி என்னமோ அன்அக்கௌண்டபிலிட்டி நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி இந்த நாராயணன் ஜெபித்த ஜபத்தினுடைய புண்ணியம் மொத்தமும் யார் ஒருத்தர் இப்படி சொல்கிறாலோ அப்படி வந்து சேர்ந்துடும். அப்படி தான் புண்ணியத்தை சேர்க்கணும் சாமி. நம்மளால் பாடுபடணுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்பொழுது ராமா கிருஷ்ணா இந்த மாதிரி ஏகாதசி வந்து மகாவிஷ்ணுனுடைய குழந்தை பெண். அதை பற்றி ஏகாதசியினுடைய மகிமையை நம்மளுடைய சித்தர்கள் குலம் சொன்னது. வெங்கட்ராமசித்தருடைய அந்த உபன்யாசத்தை கேட்டு பார்த்தேன்னா, ஏகாதசியினுடைய காதில் ஏகாதசின்னு சொன்னால் போகிறோமாம். 3 நாள் பாவம் போயிடுத்தான். முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், எதிர்வரும் 3 நாள், 9 நாள் பாவம் போயிடுது. பாவம் போக போக புண்ணியமும் வரும் இல்லையா? அதனால் ஏகாதசி நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த உலகத்தில் எல்லா ஆபரணங்களும் நகை, வெள்ளிக்கு ஒரு தேவதை இருக்குது, தங்கத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, வைரம், வைடூரியம், மாணிக்கம், புஷ்பராகம், எத்தனையோ நவரத்தன கற்களுக்கு தேவதைகள் உண்டு. இப்போ உதாரணமாக நாம் சொல்லுகின்றோம், எந்த இடத்திலே பலமான சுக்கிரனுடைய ஆட்சி கிரகத்தினுடைய ஒளி கதிர் படுகின்றதோ அங்கே வைடூரியமானது புதையலாக, அதாவது மைன்ஸ், வைடூரியம்ங்கிறது வைரம், அந்த மைன்ஸுக்கு அந்த சுரங்கமானது கிடைக்கின்றது. கேதுவனுடைய நிழல் அங்கே ரேஸ், அந்த ஒளிக்கதிர் எங்கே படுகின்றோ அங்கே வைடூரியம். தாமிரபரணி நதியில் வைடூரியம் பொங்கி கிடக்கு. அது நம்ம அதெல்லாம் சொன்னோம்னா இப்பொழுது கொஞ்சம் பாதுகாப்பற்ற உலகம். தாமிரபரணி தண்ணி குடித்தவன்ட்டெல்லாம் அவ்வளோ நாலேஜ் இருக்குது. அப்படி இருக்குது ஒன்று ஒன்றும். இப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஆபரணத்தை செய்வதற்கும் அந்த கற்களை நவரத்தனங்களை பதிப்பதற்கும் தேவையானது என்ன? தங்கம். அந்த தங்கத்தை மூல பொருளாக கொண்டவர் யார்? ஸ்வர்ணஹேரம்ப லக்ஷ்மி கணபதி. லக்ஷ்மி லோகத்தில் அவர் இருப்பார். ஆனால் ஸ்வர்ண ஹேரம்ப லக்ஷ்மி வந்து இந்த கணபதிக்கு கட்டுப்பட்டு இந்த கணபதியே பூஜை பண்ணிட்டு யார் ஒன்றை சேர்த்து வணங்குறாளோ, ஸ்வர்ணஹேரம்ப மகா கணபதியே நமகா, இப்படி நம்ம ஹேரம்பாய நமகா, ஸ்கந்தபூர்வஜாய நமகா, அதில் தான் ஸ்வர்ணஹேரம்ப கணபதி. ஸ்வர்ணம் என்றால் நம்ம தங்கம் கிடையாது, அபராஜித தங்கம். நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது, அவ்வளோது உசத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, புனிதமான தங்கம். அந்த தங்கத்தை உலகத்திற்கு இன்றைக்கும் தாரை வார்த்து கொண்டு இருக்கின்றவர் ஸ்வர்ணஹேரம்ப கணபதி. இப்போ உள்ள நகைக்கடையில் இன்றைக்கி பெரிய பெரிய நகை முதலாளிகள் பெரும் ஜுவல்லரி மார்ட் வச்சுருக்கணும். அந்த ஸ்வர்ணஹேரம்ப விரதம் இருந்ததுனால அவங்களுடைய கடைகளில் வியாபார ஸ்தலத்தில் அது இருப்பதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நகைக்கடைக்கு பதில் 10 மாடி. அது மாதிரி நீங்களும் இருக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம், அது கஷ்டம். உங்களுடைய வீட்டில் தங்க நகைக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தங்கம்னு பேர் வச்சுருக்கா பாருங்க. அந்த தங்கம்னு பேர் வச்சானா பேர் நல்லா இருக்கே, படாத பாடுபட்டுருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஸ்வர்ணஹேரம்ப கணபதியை வச்சுட்டு வழிபடும்போது தன்னுடைய பெயர் திரும்ப 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 அந்த தங்கம்னு யார் பேர் சொல்கிறாலோ அவளுக்கு தங்கம் கிடச்சி போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
தங்கமணி, தங்கதுரை, தங்கம் அப்படின்னு யாராவது சொல்லிகிட்டே இருக்காளோ அவளுக்கு கண்டிப்பாக அந்த சொர்ணலோகத்தினுடைய தங்கம் கிடைக்கிறது. அந்த தங்கம்னு பேர் வச்சவங்க என்ன பண்ணுறாங்க, சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த சொர்ண ஹேரம்பக லக்ஷ்மி கணபதியை வைத்து ஒன்றுமே நீங்கள் பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு பூதபதியை காட்டி ஒரு கல்கண்டு திராட்சையை படைத்தாலே போதும். அவருக்கு இன்னும் நிறைய முறையாக வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் துவாதசி திதியில் வச்சு பூஜைப்பட்டால் அவங்க தான் சொல்லுமே தங்க புதையல் கிடைக்கும். அதெல்லாம் எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது. மூதாதையர் எங்கேயானு வச்சுருப்பாங்க எதிர்காலத்துக்கு தேவைன்னு. அது வெளிவந்து எடுத்த நமது ஆசாமிகள்லாம் இருக்காங்க, சொல்லக்கூடாது. தங்க சுரங்கம் வர இடத்தையும் சொல்லியாச்சு. பொன்பேத்தி ஆவுடையார் கோயில் அருகிலே வெறும் தங்க சுரங்கம் பல 1000 ஏக்கர் உள்ள இடத்துல வரப்போகின்றது. அதுக்கெல்லாம் அந்தந்த இடத்தெல்லாம் வச்சுருக்கலாம். நாளைக்கு எதிர்காலத்தில் ஜொலிப்பா. அந்த மாதிரி தான் கோலாரில் தங்க சுரங்கம் சரியாக போச்சுங்கிறாங்க. அது இருக்கட்டும், அது அரசாங்கம் சொன்னதை கேட்டு தான் ஆக வேண்டும். அதில் இன்னும் எத்தனை யுகத்திற்கும் தங்கம் மாறாதது, தங்கம் வற்றாதது. அது ஒரு காரணத்துக்காக தடுத்து வச்சுருக்காங்க இறை சக்தியினால். இப்படி எல்லோருக்கும் தங்க ஆபரணம், நகை, தோடு, மூக்குத்தி, பெரிய வளையல், ஒட்டியானம் அத்தனையும் வீடு பூரா தங்க தட்டில் சாப்பிட்றவங்களாம் நாங்கள் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு தான் சொர்ண ஹேரம்ப கணபதியை பூஜை பண்ணால் தங்கம் போரும் சார் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். இருக்கிற நகையை அடகு வச்சு விட்டு அதுக்கு வட்டி கட்டிண்டு மீள முடியாமல் இருக்கிறவாளுக்கு நாளைக்கு துவாதசி விரதம் இருங்கோ. சொர்ண ஹேரம்ப லக்ஷ்மி கணபதியை நம்ம ஆசிரமத்தில் ஏன் ஆசிரமத்தில் வாங்கன்னு சொல்கிறோம். அவங்க அதுக்கான பூஜையை முறையாக பண்ணியிருப்பாங்க. 1 மாதமோ 4 மாதமோ 2 வருஷமோ பண்ணும்போது அது ஒரு பெரிய, அதாவது கோயிலில் வாங்கி சாப்பிட்டா பிரசாதங்கிறான், வெளியில் வாங்கி சாப்பிட்டா சாதங்கிறான். ஒரு பெரிய மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது அது தெய்வீக சக்தி படைத்த பிரசாதமாக அனுகிரகமாக நமக்கு வர வேணுமா வேண்டாமா? புல்லில் பல விதம் இருக்குது. தீவன புல்லுன்னு வாங்கி போடுறோம், உயர்ந்த ஜாதி புல்லுன்னு வாங்கி போடுறோம். அப்படி அந்த இறைவனை ஒரு இடத்திலிருந்து, புனிதமான இடத்திலிருந்து அந்த சொர்ண ஹேரம்ப லக்ஷ்மி கணபதியை வாங்கும்பொழுது அவள் செய்த பூஜை பலன், அவள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது அத்தனை நமக்கு வரணும் இல்லையா? அதான் ஒரு நல்லவங்கிட்ட கொடுத்து வாங்கு, வீட்டில் ஒரு பெரியவாட்ட உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட கொடுத்து வாங்கும்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கின்றதுனால சொர்ண ஹேரம்ப லக்ஷ்மி கணபதியை வழிபடுவதனால இப்போ எதிர்காலத்தில் 2024 புது சட்டங்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கும். அது எல்லா நாட்டுக்கும் இருக்கும், நாங்கள் எங்கேன்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? நீங்கள் உபரியாக ஒரு தொழிலை தெரிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான வருமானங்கள், 3 விதமான மொழிகளை கண்டிப்பாக கற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஒரு கட்டாய நிலைமையும் எதிர்காலத்தில் நமக்கு தேவை இருக்கிறது. இது தெய்வ ரகசியம். மனிதன் சட்டத்தை போட்டாலும் கடவுள் போடுகின்ற சட்டம் வேறு, தெய்வீக சட்டம் வேறு, தர்மம் வேறு, தானம் வேறுன்னு சொல்கிறது மாதிரி இவைகளுக்கெல்லாம் நமக்கு தேவையை பூர்த்தி செய்யவில்லை. நான் என்ன சாமி கும்பிட்டு என்ன சார் பண்ணுறது, எவ்வளோ தான் பாடுபட்டோம். ஆஹா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா, இந்த 3 கர்மாக்களில் போன ஜென்மத்திலேயோ நேர்த்தி வரையும் ஏதானு குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இருந்தால் கூட அதை கழித்து தானே ஆகணும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா இப்போ நடந்துட்டுருக்குது. காலம்புரை செஞ்சதுக்கு மத்தியானம் பலன், சமைச்சு வச்சோன்னு சாப்பாடு பசித்துது. எதிர்காலத்தில் நம்ம ஆகாமி கர்மா, நம்ம செய்ய போகிற கர்மாக்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி 3 கர்மாக்களையும் நிறந்து கொண்டு போகும்பொழுது நமக்கு ஏன் கவலை, சோதனை, வேதனை, பயம் வருது? கண்டிப்பாக வராது. 2024 சுக்கிரனுடைய அருமையான ஒரு 24 மட்டும் கூப்பிட்டுங்க. என்ன, அது சுக்கிரனுடையது. 2024 செத்தா 2 2 4 4 8 சனீஸ்வரன். அப்போ கூட நீல வைரத்தில் ப்ளூ ஜாக்கர். சனி தசை நடக்கின்றவர்களுக்கு, சுக்கிர மகா தசை நடக்கின்றவர்களுக்கு 6 15 24 இருக்கிறவர்களுக்கெல்லாம் யோகமாக இருக்கும். பட் எல்லாருக்கும் நல்ல காலம். தாமரை பூவை தினமும் உங்களுடைய அரிசி பானையில், உங்களுடைய கேஷ் பாக்ஸில் ஒன்று வச்சு எடுத்து அதனுடைய தரிசனத்தை தினமும் கிளம்புற எழுந்து
ரூபாய்க்கு ஒரு தாமரை வாங்கணுமா? ஆஹா, எங்களுக்கு தெரிஞ்சு 4 இருந்தது. அன்றைக்கி எத்தனை பேரோ வாங்கி வச்சு வழிபட்டாங்க. இன்றைக்கி குபேரனாக இருக்காங்க. இன்றைக்கி ரூபாய்க்கும் வாங்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா நடக்காது. வீட்டில் மாவு கோலம், பச்சரிசி மாவு கோலத்தை தவிர கலந்து கல் மாவு, முக்கு மாவு தயவு செய்து போடாதீர்கள். நீங்கள் என்னதான் சுவாமி பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் எறும்புகளை கொலை செய்தால் வீட்டில் தரித்திரமும் சண்டையும் வம்பும் பிரிவினை விவாகரத்து இவைகள்லாம் கண்டிப்பாக வந்து குத்தாடும். நான் யார் சொல்லுவாங்க. எல்லாரையும் தடுமாற விட்டுரும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். நம்ம எளிமையாக சின்ன சின்னதாக பண்ணிகிட்டே போகும்போது புண்ணியம் நமக்கு தெரியாமல் நம்முடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் அன்பை மட்டும் காட்டுங்கள். எல்லோர் மேலும் அன்பு வையுங்கள். ஆனால் பாசத்தை வைத்து விட்டால் மோசம் போகும்போது கதறக்கூடாது. அதனால் தினமும் ஒரு திருவம்பாவை, ஒரு திருக்குறள், ஒரு பிரபந்தம், இப்படி பிரவசனம், உபன்யாசம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம், பார்வதி திருக்கல்யாணங்களை கேட்பதும் பெரும் புண்ணியமே. மதுரை நடன கோபால நாயகிகள் சுவாமிகளுக்கு பச்சை வஸ்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று சாத்தி ஒரு வஸ்திரத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து பிரசாதமாக வச்சுக்கணும். பச்சை சால்வை வைத்து கொண்டால் உங்களுடைய வீட்டிலே எந்த விதமான துஷ்ட தெய்வங்கள், துர்தெய்வதைகள், பில்லி சூனியம், பேய் பிசாசு சொல்கிறோம் இல்லையா, அவைகள் நெருங்காது. பச்சிளம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தருகின்ற அந்த பச்சை நிற சால்வை. எப்பேற்பட்ட குளிர்ஜரம் குழந்தைக்கு தாங்க முடியாது. என்னென்னமோ மருந்து கொடுப்போம், கதறி கதறி அழும். ஏன்? அதனுடைய பெரிய ரகசியங்கள் இருக்கிறது. நடனகோபால நாய்களுக்கு அந்த முத்து கொண்டையை வைத்து ஆண்டாள் மாதிரி போட்டுருப்பார். அதை செஞ்சு கொடுப்பதும் கிரீடம் தாங்கிய வாழ்க்கை. அரசாங்க பதவி கிடைக்கும். அரசாங்கத்திலே இந்த அரசாங்கம்லாம் கிடையாது, மேல் உலகம். இங்கே A to Z வரையும் படித்தாலும் அருள் உலகத்தில் சாதாரண ப்ரீகேஜி எல்கேஜி கூட இடம் கிடைக்காது. இந்த படிப்பெல்லாம் நூல் உணர்வு நமக்கு இந்த காலத்துக்கு நம்முடைய நுண் உணர்வு இறை உணர்வுடன் ஒத்து போகாதது. நூலும் தேவைதான். இறைவனை பற்றி எழுதுகின்ற அத்தனை நூல்களும் தேவைதான். அவர்களுக்கு தெரிந்தவற்றை எழுதுவார்கள். பாக்கி எல்லாம் வெறும் கதையாகவும் கற்பனையாகவும் அறையும் குறையுமாக இருக்கும். அதனால் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது பல கோடி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதனால் நம்ம எந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம், ஸ்வர்ண ஹேரம்ப லக்ஷ்மி கணபதியை தினமும் தரிசனம் செஞ்சுட்டு எங்கே போனாலும் சரி. வேலை செஞ்சால் சம்பளம் வரல சார், 50,000 கொடுத்தா இப்போ 25,000க்கு வரியான்னு கேட்குறான். 3 மாதமாக சம்பளம் வரல, பேங்கில் போட்டால் அந்த பணம் காணா போயிட்டுங்கிறான், டெபாசிட் போயிட்டு ஒன்றுமே வரல. முதுமையில் சந்தோஷம் வேணுமா வேண்டாமா? அதற்கு ஸ்வர்ணஹேரம்ப கணபதி நமக்கு அருள் கொடுப்பார். நம்மக்கிட்ட ஸ்வர்ணத்தை இறையருளால் பெற்று தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், புஷ்பராகம், இப்படி அத்தனை விதமான நவவிதான அத்தனையும் பெற்று சுகபோகமான வாழ்க்கைக்கு ஸ்வர்ண ஹேரம்ப லக்ஷ்மி கணபதியை இப்பொழுதே இந்த மார்கழி மாதத்திலே வாங்கி வைத்து ஒவ்வொருவரும் ஒரு சின்ன மல்லிகைப்பூ வைங்க, சாத்துங்க. ஆனால் எந்த படத்தையும் தொங்க விடாதீர்கள். ஒரு ஸ்டாண்ட் மாட்டி அடியில் ஒரு பீடம் போட்டு அதில் தாங்கும் போல் அப்படியே அதுக்கு கீழே ஒரு பீடம் போட்டு தொங்க விடக்கூடாது. கேலண்டரை வாங்கிங்க, தொங்க விட்டுருங்க. வீட்டில் திருஷ்டி கயிறுகளை கட்டுங்கள். வியாபாரத்தில் கட்டுங்கள், தொழிற்சாலையில் கட்டுங்கள், வாகனத்தில் கட்டுங்கள். இப்படி திருஷ்டிகள் கோடி கோடி. நீங்கள் ஏதாவது சின்ன புடவை ஒரு புதுசாக ஒரு வேட்டியை கட்டிட்டு போனால் போகிறோம், அடேங்கப்பா யோகம் வந்துட்டு ஆமாம் போகிறோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் திருஷ்டி கண்டிப்பாக வந்து கொண்டு தான் இருக்கும். நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய நாக்கிலும் தெய்வீக சக்தி தவழ்ந்து கொண்டிருக்கிறதுனால மழலை சொல்லி அவ்வளோது விஷயம் இருக்கின்றது. குழந்தைகளை இப்பொழுதே இறைபக்தியில் தயார் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது குடும்பம் ஆனந்தமாக, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது, அப்படி வரத்துக்கு குழந்தையினுடைய சொல்லு அவ்வளோது. எல்லா ஸ்வரம் ஸ்வர தேவதைகள், ராக தேவதைகள், வேத தேவதைகள், கீர்த்தனா தேவதைகள்லாம் நமக்கு இந்த குழந்தையினுடைய சொல்லில் நிற்கிறதுனால அதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? அதனால் குழந்தைகளும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இருக்கின்றார் என்று சொல்வோம் இல்லையோ, அதுபோல்
நீங்கள் வணங்கோ. ஆளிலை கிருஷ்ணனை வைத்து வணங்கும்போது குழந்தை இல்லாதவருக்கு நல்குழந்தையும் சத்புத்திர சந்தான பாக்கியத்தை ஏற்படுவதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்களை சொல்லிக்கொண்டே போகும். எளிமையான சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் செய்யும்போது நீங்களும் பெரிய மகான்களாக மாறிவிடலாம். இதில் எந்த விதமான இதுக்கு செலவோ இதோ எந்த விதமான அலைச்சலோ கிடையாது. உட்கார்ந்த இடத்துல உலகத்தையே சுற்றி வந்துடலாம். இப்படி செய்யுங்கள். நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்குள்ள நாள் எண்ணெயில் நல்லெண்ணெயில் முகம் பார்த்து பெரிய அகண்ட தீபம் ஏற்றுங்கள். கோயில் வீடுகளில் ஏற்று நாளைக்கு கருப்பு நிற வஸ்திரம், கொடை, பாய், படுக்கை இவைகளை தானம் கொடுத்தால் பாயுடன் படுக்கையுடன் படுக்கும் நிலைமை வராமல் இறைவன் காவந்து செய்வான். அம்புஜாட்சி வாமனபுரீஸ்வரரை வணங்குவதும் அற்புதமான நல்ல பலன். திருநெல்லிக்காவிலே மங்களாம்பிகை, திருநல்லி வனேஸ்வரர், ஆம்பலா வனேஸ்வரரை வணங்குவதும் 9 கோள்களுடன் சேர்ந்து நவகிரகங்களுடன் சேர்ந்து நீங்கள் வழிபட்ட புண்ணியத்தை உங்களுக்கு அந்த கோள்களே ஆசரு அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று தந்து தீரும். அதனால் இந்த மாதிரி 4 நட்சத்திரம் கண்டிப்பாக பார்த்துத்தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக ராகுகால யமகண்டத்தை பார்ப்பதை விட கூடாத நாள் பிரபலாஷ்ட யோகம் என்கின்ற அட்டவணை பார்த்து அந்த நாளை தள்ளிவிட்டு நீங்கள் நல்ல நாள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காரியமும் வெற்றிக்கு மேல் வெற்றி, சித்திக்கு மேல் சித்தி, சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம் கொடுக்கும். எதுவும் என்னுடையதில் அனைத்துடைய அருளாள அருணாச்சலம்.